இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட மட்டன், சிக்கன், முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நெய் சோறு செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குது. அதை தனியாக ஊற போட்டு வச்சிடலாம். நெய் சோறுக்கு தேவையான எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெய் சோறு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நறுக்கி வச்ச வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சோறுக்கு அதிகமாக டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ப்ரௌன் ஆனியன் தான். நம்ம சாதத்தோட ப்ரௌனாக வெங்காயத்தை வதக்கக்கூடாது, நெய் சோறோட கலர் மாறிடும். இந்த அளவு வதங்கி வரும்போது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நெய் சோறு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் காஞ்சதும் எடுத்து வச்ச முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நெய் சோறுக்கு வெங்காயம் பொன்னிறமாக நம்ம வதக்கக்கூடாது. பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி, புலாவுக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வெள்ளையாகவே வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு இதுவே போதும் நமக்கு நெய் சோறு காரத்துக்கு. அதையும் 2 வதக்கி விட்டுட்டு இப்போது தட்டி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நெய் சோறுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க, நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நெய்யிலேயே அரிசி உடையாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறும் போதே வாசனை சூப்பராக வரும், வீடே மணக்கும். இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அப்படியே அரிசி கொஞ்சம் வெந்து சமமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுருங்க. மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி ஒரு கிளறி விட்டுருங்க. நெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அடியும் பிடிக்காது, சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது மேலே வறுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சையை நல்லா தூவி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நல்லா கிளறி விட்டதை அப்படியே சுட சுட பரிமாறுங்க. நெய் சோறு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வீடே மணக்கும். இது கூட மட்டன் பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.